ஸ்ரீ கிருஷ்ணா ஃபார்மசி முகப்பேர். ஹாய். இப்போ என் கையில் 2 பேராசிட்டமல் இருக்குது. ரெண்டுமே என் உடம்புக்குள்ளே போச்சுன்னா ஒரே எஃபெக்ட் தான். ஆனால் இதோட ப்ரைஸு 30 ரூபீஸ், இதோட ப்ரைஸு 14 ரூபீஸ். ஏன்னா ஒன்று வந்து பிராண்டடு, இன்னொன்று வந்து ஜென்ரிக். ஆவரேஜாக சுகர் அண்ட் பிபி பேஷண்ட்டு 1500 செலவு பண்ணுறாங்க அவங்களுடைய மந்த்லி மெடிசன்ஸ் பிராண்டட் மெடிசன்ஸாக வாங்குறதுக்கு. இதுவே அவங்க வந்து ஜென்ரிக்கில் மெடிசன்ஸ் வாங்கினாங்கன்னா அதில் 50% அமௌண்ட் அவங்களுக்கு லெஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜென்ரிக் மெடிசன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாக ஒரு மருந்தை ஒரு நிறுவனம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மருந்தை அந்த நிறுவனம் மட்டும்தான் தயாரிக்க முடியும். ஏன்னா அவங்க அந்த மருந்துக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதாவது காப்புரிமைன்னு சொல்லுவாங்க. காப்புரிமையில் அந்த மருந்து இருக்கும்போது வேறு நிறுவனம் அந்த மருந்தை தயாரிக்க முடியாது. ஆனால் 5 வருடமோ இல்லை 10 வருடமோ அந்த காப்புரிமை காலம் முடிஞ்ச பிறகு அந்த மருந்தை மற்ற நிறுவனங்கள் தயாரிக்கலாம். அப்படி மற்ற நிறுவனங்கள் தயாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதே மூலக்கூறு மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. அந்த உள்ள மருந்து மட்டும் அதே மருந்து அப்படியே வச்சுக்கிட்டு மற்றபடி அதோட பேக்கேஜு, அதோட கலர்ஸு, அதோட ஷேப்ஸு, அது பிராண்டட் நேம்ஸு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் உள்ள மூலக்கூறு சேம் அதே தான் இருக்கும். இதுதான் ஜென்ரிக் மருந்து. சேம் பர்பஸ், பிகாஸ் ஒரே மூலக்கூறு தான். ஓகே, இப்போ நம்ம உள்ள மருந்து தரமானதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மூலக்கூறு தரமானதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு இந்த மருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். அதனால் தரத்தில் வந்து பிராண்டட் மெடிசனும் ஜென்ரிக் மெடிசனும் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ப்ரைஸ் ஏன் பிராண்டட் மெடிசனுக்கும் ஜென்ரல் மெடிசனுக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். அவங்க அந்த மருந்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அந்த மருந்தை மார்க்கெட் பண்ணுறதுக்கும் நிறைய செலவு பண்ணுவாங்க. அதனால் பிராண்டட் மெடிசன்ஸ் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஜென்ரிக் மெடிசன்ஸ்க்கு அந்த ஆராய்ச்சி பண்ணுற செலவும் கிடையாது, மார்க்கெட் பண்ணுற செலவும் கிடையாது. அதனால் ஜென்ரிக் மெடிசன்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டே இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் மெடிசன்ஸ் எல்லாருக்கும் இப்போ ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டே இதை பற்றின விழிப்புணர்வு இப்போ கொடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.